ஹலோ ஆல் வணக்கம். வேர்ல்ட் கப் வரப்போகுது. பீடாக் வெல்கம் டு த ஷோ. 3 டீம் பார்க்க போகிறோம், முக்கியமான டீமு. நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான். எதுலேருந்து ஆரம்பிக்கணுமோ நீங்களே ஆரம்பிங்க. இந்தியா ரிவ்யூ முடிச்சிட்டோம். இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு சொம்படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா தோக்குன்னு சொன்னால் தேச துரோகி ஆக்கிடுவாங்க. பட் ஏதோ ஒன்று, வாட் எவர் இட் இஸ் ஆஸ் இட் இஸ் நம்ம சொல்கிறோம். நீங்களும் உங்கள் அனாலிசிஸை கொடுக்குறீங்க. அடுத்த டீமுக்கு இப்போ அப்படியே போகலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுலேருந்து ஆரம்பிங்க. See, ஒன்னே ஒன்னு, that is a honesty. We love everything what the viewers say, but we will stay honest in saying that where the loopholes are. இந்தியா கப்பு அடிக்கும் நம்ம சொல்லவே இல்லையே. இந்தியா will ease to நம்ம சொல்லலை, ஜென்ரலாக நான் ஒரு கமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நியூசிலாந்துக்கு போவோம். இது எப்பவுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ், எந்த எக்ஸ்பர்ட்ஸுமே இவங்களை பிக் பண்ணல டாப் போர்ல. அதையும் சொல்லிடுறேன் நானு. எப்பயுமே கருப்பு குதிரை நியூசிலாந்து அப்படிதானே? அதான் பிளாக் கேப்ஸ்ன்ற பேரு பிளாக் ஹார்ஸ்ன்னு அவங்க மாத்திக்கலாம். அது இவங்க டீமை பாருங்க இப்போ. தே வில் ஓப்பன் வித் ஃபின் ஆலன் அண்ட் தேவன் கான்வே. அது வந்து ஒரு வெரி குட் டிஸ்ட்ரக்டிவ் பேரு. ஃபாலோட் பை கேன் மாமா. அதுக்கப்புறம் பருத்தி மூட்டை டேரல் மிச்சேல் வெரி எஃபெக்டிவ். கிளென் பிலிப்ஸ் கேன் ஹர்ட் யூ. மார்க் சாப்மேன், மிச்சேல் சாண்ட்னர், டிம் சவுத்தி, ட்ரெண்ட் போல்ட், லாக்கி ஃபெர்குசன் அண்ட் இஷ் சோதி. இப்படிதான் போவாங்க. நீஷம் வெளியில உட்காரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆஃப் லேட் எஸ் பீன் ஓகே வித் த பேட், எஸ் பிகம் ஓகே வித் த பால். என்ன கேட்டீங்கன்னா கரீபியன்ல ஃபெர்குசன் பதில போல்ட்ட இவரு ஹென்ரிய தான் நான் ஆடுவேன், ஆனா இவங்க ஃபெர்குசனை தான் ஆடுவாங்க. ரச்சின் ரவீந்திரா அன்பார்ச்சுனேட்லி கிராக் பண்ண முடியாது. ஒன்னு ஃபின் ஆலன் வெளியில உட்காரணும். they need that explosiveness at the top of the orderன்றதுனால ரச்சின் ரவீந்திரா might warm the bench and also மைக்கேல் பிரேஸ்வெல். ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், இப்போ இவங்க இந்த டாப் ஃபோர் வந்து செட் பண்ற டாப் ஃபோர் சாலிட் டாப் ஃபோரா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். தேவன் கான்வே சாலிட், கேன் வில்லியம்சன் சாலிட், மிச்சேல் சாலிட், ஃபின் ஆலன் இஸ் த ஒன்லி ஒன் who is going to really take it on. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டிங் டெப்த் பாருங்க. அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ், மார்க் சாப்மேன், மிச்சேல் சாண்ட்னர். இட் டசன்ட் லுக் பேட், இட் டசன்ட் லுக் த்ரெட்டனிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்னா சாண்ட்னர் அந்த 4 ஓவர்ல 22 போலர் ஷூர் ஷாட். இஷோதி நீங்க கேட்டீங்கன்னா அவர் அந்த பிரேக் த்ரூஸை கொடுத்து இந்த 4 ஓவர்ல 34 ஃபார் 3 போலரா, ஐ வில் நாட் சே தட் அன்பார்ச்சுனேட்லி. அப்படிங்கும் போது இப்ப இவங்களுக்கு they are going to only have the strike up front when they bowl. that is only going to be bowled up. Southee is not the same Southee. அவங்க என்ட்ரியை ஆட மாட்டாங்க. ஃபெர்குசன் வந்து குத்துவாராங்க. அதனால அங்க எப்படி போகும்னு தெரியாது. அப்படின்றதுனால இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த டாப் ஃபோர் வைல் பேட்டிங், எஸ் தே கேன் செட் த டோனு. அவங்க டெப்த் ஹிட்டிங் பெருசா டெப்த் எதுவும் இல்லை. அதே மாதிரி போலிங்ல ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட் எக்ஸப்ட் போல்ட் பெருசா யாரும் இல்லை. அதே மாதிரி ஸ்பின் அப்படின்னு பார்த்தா எஸ் கண்டெய்னிங் ஜாப் சாண்ட்னர் கேன் டூ, பட் அன்பார்ச்சுனேட்லி சோதி கேன் பி எ மேட்ச் வின்னர் ஃப்ரம் 7 to 14. நோ அப்படின்றதுனால இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பர் எயிட்ஸோட அன்பார்ச்சுனேட்லி நின்னுடுவாங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. 2 தடவையா நான் நியூசிலாந்து T20 வேர்ல்ட் கப்லயும் 50 செமிஃபைனல் ஓவர் வேர்ல்டு கப் வரமாட்டாங்க இப்படிதான் சொன்னோம், செமிஃபைனல் அப்படின்னு போயிட்டாங்க அவங்க. சொன்னேன். 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்லயும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன். போடா முண்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த வந்து தடவையும் வாங்கடையில செமிஃபைனல் ஆடினாங்க இந்தியாவோட. அதான் அங்கதானே ஆரம்பிச்சது அந்த வார்த்தை குடல் உருவற சம்பவம். சோ அப்பதான் நம்ம இது பண்ணோம். அதனால அதெல்லாம் சொல்ல என்ன வேணாம் பீடா, வேர்ல்டு கப் முடிகிற வரைக்கும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அசஸ்மெண்ட்ல ஐ திங்க் தே வில் எண்ட் தேர் கம்பெயின் இன் சூப்பர் எயிட்ஸ்ன்றது தான் என்னோட இது. திருப்பியும் என்ன முட்டாளாக்குறாங்களா தெரியாது, பட் தே வில் ஃபைட் டு த கோர். ஐ ஸ்டில் ஃபீல் தே வில் ஃபால் ஷார்ட். ஏன்னா இந்த ரூல்ஸ் எப்படின்னா இந்த நியூசிலாந்து சூப்பர் இந்தியா சைடு தான் வரும் பீடா, இந்தியா சைடு தான் வரும். இந்தியாவும் சூப்பர் எயிட்ல முடிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுதானே நம்ம சொன்னோம். இப்ப இந்தியா வந்து ம். அப்படியே இது பண்ணா செமிஃபைனல்ஸ் போவாங்க, அதுக்கு மேல போவாங்களா தெரியாது அப்படின்ட்டு. they have to play their இந்தியா, competition. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா வரும்னு நினைக்கிறேன். அப்படி வந்தா சீட்ஸ் பிளே பண்ணா அதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். அவங்க ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டாங்க. A1, B2, C1, D2ன்னு போட்டு வச்சுட்டாங்க. மேட்ச் எங்கெங்கன்னு வென்யூக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதே ஆர்டர்ல அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா இப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். குவாலிஃபை பண்ணா இந்தியா வில் பிளே அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. தேர் ஆர் ஆமா நோ ஆமா, மோர் கரெக்ட். அப்செட்ஸ் அப்படின்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் on all fair assessment what is needed in Caribbean to make a big noise,
2-3 ஃபேக்டர் இவங்க வந்துட்டு லேக் பண்றதுனால என்னோட அசஸ்மெண்ட் பேஸ்ட் ஆன் தேர் காம்பினேஷன் இந்த கண்டிஷன்ஸ் இன் கரீபியன் தே வில் எண்ட் தேர் கம்பெயின் இன் சூப்பர் எயிட்ஸ். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பேடா இந்த தடவையும் உங்களை அவங்க முட்டாள் தான் ஆக்க போறாங்க அப்படின்றீங்களா? இல்ல இந்த வாட்டி உங்களை முட்டாள் ஆக்குனாங்கன்னா இந்தியாவுக்கு வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாதான் அவங்க உள்ள போக முடியும். இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா உள்ள போயிடுவாங்க. இது 2ல 1 தான் நடக்க போகுது. அதனால என்ன இல்ல நம்ம பொறுத்த எல்லாரையும் முட்டாள் ஆக்கிட்டு ஸ்ரீலங்கா கூட போலாம், அதுவும் தெரியாது நமக்கு. அதுக்கும் வருவோம். இப்ப திஸ் இஸ் வாட் த அசஸ்மெண்ட் வி ஹவ் காட் ஆன் நியூசிலாந்து. அன்பார்ச்சுனேட்லி வாட் தே லேக் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, தே ஆர் நாட் அ டேக் அவே டீம். ஓகே, இவங்க சான்ஸே கிடையாது, எல்லா டீம் மிதிச்சிருவாங்கன்னு நான் சொல்லல. தே வில் கம்பீட், பட் this time I'm very strongly believing their campaign will end in Super 8s. I don't see them they don't see them have the legs to progress from Super 8s to semi-finals is my humble opinion. ஐ ஆல்சோ ஃபீல் த சேம். இதை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் த சேம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அப்படியே அடுத்த டீம் போலாமா? அடுத்த டீம் தான் ஹோஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். போன தடவை அன்பார்ச்சுனேட்டா குவாலிஃபை ஆகாம இவன் மாதிரி சின்ன டீமு கிட்ட அயர்லாந்து ஸ்காட்லாண்ட்லாம் அடிச்சு வெளியே அமிச்சாங்க. இப்ப இந்த தடவை வேற துருவமா மாறி வந்திருக்காங்க. அண்ட் தேர் கோயிங் டு பிளே இன் தேர் ஹோம் அப்படின்றதுனால இப்ப அவங்களோட பிளேயிங் லெவன் அவங்க எப்படி போவாங்கன்னா, அது எக்ஸ்ப்ளோசிவ் பிராண்டன் கிங் வித் எக்ஸ்ப்ளோசிவ் ஜான்சன் சார்ல்ஸ், அதுக்கப்புறம் அந்த கிளாசி ஷாய் ஹோப், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரக்டிவ் பூரன், டேஞ்சரஸ் செட்மயர், டேஞ்சரஸ் பவல், டேஞ்சரஸ் ரசல், ஒர்கார்ஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட், ஃபாலோட் பை அல்சாரி ஜோசப், அகீல் ஹுசேன் அண்ட் ஷமார் ஜோசப். அவங்க வெளியில யார் உட்காருவாங்க? இதுல ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன லெவல்ல ஒரு ஸ்பின்னர் தான் இருக்கு. அகில் ஹுசேன் மட்டும் தான் ஸ்பின்னர். சேஸ் எப்படியாவது உள்ள கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப சேஸ் அவங்க உள்ள கொண்டு வரணும்னா சேஸ் டாப் 4ல ஆடணும். 3 வந்து உங்களுக்கு ஷை ஹோப், 4 பூரன். சார்ல்ஸ் உட்கார வைக்க மாட்டாங்களா? சார்ல்ஸ் தான் உங்களுக்கு நேத்து அடிச்சாரு, போன மேட்ச் அடிச்சாரு, பட் அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒண்ணுமே அடிக்கலையே. இதுல இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், ஷை ஹோப் வாண்ட்ஸ் டு பேட் நம்பர் 3. அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த கயானா எங்க டீம்ல இருக்கும்போது நான் சொன்னேன், நீ ஓப்பனிங் ஆடுப்பா, ஓப்பனிங் எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு பக்கம் சயீம் அய்யூப் செட் ஆயிட்டாரு, இன்னொரு பக்கம் செட்டே ஆல. கண்ணாப்பண்ணான்னு புதகேஷ் மோட்டியை ட்ரை பண்ணேன், ஒடியன் ஸ்மித், கீமோபால் எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம். அசரத்துல்லா சசை ஒண்ணுமே செட் ஆகல. கெப்லான் ஆண்டர்சன் ஏகப்பட்ட ஓப்பனிங் பேர். ஈவன் தோ வி வன் த டோர்னமெண்ட் வி ஹேட் அ ப்ராப்ளம் தேர். ஷை ஹோப் கிளியரா சொல்லிட்டாரு, பீடா தப்பா நினைச்சுக்காதீங்க, ஐ எம் ஒன்லி கம்ஃபர்டபுள் நம்பர் 3. நான் சொன்னேன், இப்ப ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் விழுந்தா 2வது பால் நீ போணுமேப்பா, பரவாயில்ல அப்படின்னு. அதனால ஷை ஹோப் இஸ் நாட் கோயிங் டு கிவ் அப் இஸ் நம்பர் 3. அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா, நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப ரைட்டு. கரீபியன்ல 2 ஸ்பின்னர் வேணும். ஏன்னா நான் இப்ப என்ன சொல்றேன், ஒருத்தர் வந்துட்டு கண்டெயின் பண்ணணும், ஒருத்தர் அட்டாக் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க ஒரு ஸ்பின்னர் வச்சு எப்படி போவீங்க? அன்பார்ச்சுனேட்லி இப்ப 3 ஹோப், 4 பூரன், 5 எட்மயர், பவல், ரசல், நீங்க எதையுமே தொட முடியாது. உங்களை நீங்க சொல்ற ஒரே சான்ஸ் என்னன்னா, சார்ல்ஸை உக்காத்தி வச்சுட்டு ஹோப்பை ஓபன் பண்ண விட்டுட்டு சேஸ் ஹஸ் டு பேட் நம்பர் 3. அப்பதான் இதுவா இருக்கும். பட் அவங்க இல்ல சேஸே ஓபன் பண்ண மாட்டாரா? இல்ல, சேஸ் ஓபன் பண்ணும், சார்ல்ஸ் உட்காந்து வைக்கணும். பட் சார்ல்ஸ் வந்து அது அது ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல, ஒரு ஹையஸ்ட் இன்டர்நேஷனல் சேஸ் லெஸ் தென் அன் இயர்ஸ் பிரிட்டோரியால நடந்த போது ஒரு டெவஸ்டேட்டிங் 100 அடிச்சாரு ஜான்சன் சார்ல்ஸ். ஸோ வெஸ்ட் இண்டீஸுக்கு அவரோட ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஹை. சேஸ் உள்ள வரணும்னு பார்த்தா ஒரே ஒரு தினம் அனதர் டைமென்ஷன் ஆஃப் போலிங் 4 overs அப்படின்றதுனால ஐ திங்க் தட் ஜான்சன் சார்ல்ஸ் வில் ஸ்டார்ட். அன்பார்ச்சுனேட்லி, ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப கரெக்டான சேஸ். ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் இஸ் a பேக்கப் ஃபார் ஹெட்மயர், அதனால வந்து அவர் ஆட முடியாது. புதகேஷ் மோட்டி வந்து உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா இல்லைன்னா என்ன பண்ணும், ஷமார் ஜோசப் உட்காந்து வைக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட் போலிங் வீக் ஆயிடும். ரசல்லாம் பாத்தீங்கன்னா நாட் அ ஃபுல் டைம் போலர், he can do the support role. ரொமாரியோ ஷெப்போர்டு சப்போர்ட் ரோல் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஷமார் ஜோசப் உட்காந்துங்கன்னா அங்க செம்மடி வாங்கிடும். ஸோ மோட்டி வந்து ஆட முடியாது அகீல் ஹுசேன் இருக்கிறதுனால. இன்னொன்று வந்து ஒபேட் மெக்காய் who's a replacement for the injured ஜேசன் ஹோல்டர், அதனால அவரும் அவரு ஃபாஸ்டா ஓடி வந்து போடுற ஸ்பின்னர் தானே ஒபேட் மெக்காய். அங்க ஒரு ஜெயதேவ் உனத்கட் இப்படி போடுறாருன்னா இங்க ஒபேட் மெக்காய் இப்படி போடுறாரு, அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப இங்க வந்து அந்த டாப் 4 சாலிடிட்டி அப்படின்னா பிராண்டன் கிங்கும் அடிக்கிற ஆளு, ஜான்சன் சார்ல்ஸும் அடிக்கிற ஆளு, ஷையோ பொறுத்தர் தான் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுவாரு. பூரணிஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ன்றதுனால இந்த ஒரு டீம் தான் அந்த 6 over 45-1க்கு ஆகாம அங்கேயும் they are going to go all guns blazing. Either they are going to be 46 for 3 or they are going to be 69 for 1ங்க போது ஹை ரிஸ்க் கிரிக்கெட்டை என்ன ஆகும் தெரியாது. டெப்த்ன்னு பாத்தீங்கன்னா ஹெட்மயர், பவல், ரசல், ரொமாரியோ ஷெப்பர்டு,
அக்கீல் ஹுசேன் இது வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க போது இந்த டெப்த். இப்ப கேகேஆர் பத்தி நம்ம சொன்னோம், அதே கதை தான் இங்க. They have got guys who can bat until 8 and 9 properly. I can change the course of the game போது they will take that riskன்றதுனால அதை ஒரு பெருசா நான் சொல்ல மாட்டேன். ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி வித் த பால், அல்சாரி ஜோசப் அகைன் பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ்ல எஸ். இப்ப திருப்பி சொல்றேன், அந்த அல்சாரி ஜோசப் தான் ஐஸ்வர்யா ராய் லிஸ்ட்ல சேர்த்த ஆர்சிபில. அங்க கிடையாது. அந்த டூ பேஸ்ட் வச்சு கொஞ்சம் நிக்கும் அப்படிங்கும் போது அவர் போடுற லென்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். அங்க வைஸ் கேப்டன் வேற அவரு, இங்கெல்லாம் உட்கார வைக்க முடியாது அவரு. அதனால அதுக்கப்புறம் வந்துட்டு ஷமார் ஜோசப்பும் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி, இஃப் நாட் த்ரெட்டனிங், இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் அவங்க எங்க அடி வாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கீல் ஹுசேன் இஸ் ஆல்சோ சம்ஒன் who has got extraordinary record bowling in power plays. Records are very poor when he bowls in the middle overs. அந்த ஸ்லைடரை வச்சு ஏமாத்திருவார ஒழிய, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ல இவங்க 2 விக்கெட் எடுக்கலன்னா எல்லா வென்யூலயும் they are going to bleed 190 to 210 even on difficult tracks. டிஃபிகல்ட் ட்ராக்ஸ்ல அதே மாதிரி 2 ஸ்பின்னர், நான் சொல்ற ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர், ரிஸ்ட் ஸ்பின்னர் மிடில் ஓவர்ஸ்ல போட்டா எல்லாம் காலி ஆயிடுவாங்க அப்படின்றதுனால இவங்களும் பாத்தீங்கன்னா even though they've got lot of distraction with their batting, their bowling doesn't have that combination to take you from power play to middle overs to death overs. Death overs லயும் அல்சாரி is not an expert in death overs. He will create dent in power ரசல் போடுவார் டெத்ல. ரொமாரியோ ஷெப்பர்ட் செமடிய வாங்குவாரு டெத்ல. ஷமார் ஜோசப் just coming back now. அக்கீல் ஹுசேன் doesn't bowl in the death over அப்படிங்கும் போது Russell is going to bowl. Russell will also bleed runs there in the death overs. அதுல சந்தேகமே இல்லைங்க. அதனால bowling ரொம்ப பேலன்ஸே இல்லாதனால இவங்களும் I feel they will also have an exit in the group stages. I don't see them progressing to semi-finals because of the whole what they are having as a bowling unit. என்ன பொறுத்தவரைக்கும் இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா, பேட்டிங் கொஞ்சம் ரொம்ப பெட்டரா இருக்கு, அந்த bowling ஓல பேட்டிங் வச்சு இவங்க சரி பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன்றீங்களா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பீடா. எஸ்பெஷலி ஹோம் கண்டிஷன்ஸ், பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளோ ஈஸியா விட்டுற மாட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் நான் நினைக்கிறேன். இப்ப அடுத்தது நீங்க வந்து ஒரு பேர் வச்சீங்க ஒரு டீமுக்கு இந்த வேர்ல்டு கப்பும் போது, மார்க் ஆண்டனி. மார்க் வரப்போறதா ஆண்டனி வரப்போறதான்னு தெரியாத மார்க் ஆண்டனி, இந்த ஹைலி டேலண்டட். போன வாட்டி ஃபைனல்ஸ் ஆடினாங்க T20 வேர்ல்ட் கப்ல. அந்த மார்க் ஆண்டனி பத்தி சொல்லுங்க பாகிஸ்தான். இப்ப பாருங்க, இப்ப இந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டோம். இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, சயீம் அய்யூப் இஸ் கோயிங் டு ஓபன் வித் முகமது ரிஸ்வான், ஃபாலோட் பை பாபர் ஆசாம், ஃபக்கர் ஜமான், அசாம் கான், இஃப்திகார் அஹமத், ஷாதாப் கான், இமாத் வாசிம், ஷஹீன் ஷா அஃப்ரிதி, நசீம் ஷா, முகமது அமீர். இது வந்து ஒரு கம்ப்ளீட் டீம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ப்ராப்ளம் அவங்களுக்கு என்னன்னா, இப்ப இந்த சொன்ன அந்த டாப் 6ல செட் பண்றது, அதுல 2 நங்கூரம் இருக்கு. ஒன்னு முகமது ரிஸ்வானு, இன்னொரு பாபர் ஆசாம். அந்த 6 ஓவர் அவங்களால எடுத்துட்டு போக முடியும். சயீம் அய்யூப் இஸ் வெரி டேலண்டட். லாஸ்ட் இயர் இன் சிபிஎல் he was a second highest scorer in CPL which helped his team to win the trophy. ஆனா he has been woefully out of form after that. PSL அவர் பெருசா அடிக்கல. அதுக்கப்புறம் வந்து ஃபக்கர் ஜமான் இஸ் பிளேயிங் a new role at நம்பர் 4. ஏன்னா அந்த பவர் பிளேல அவருக்கு அந்த ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா அந்த மொமெண்டம்ல அப்படியே அவர் எடுத்துட்டு போவாரு. இங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டவே வந்துட்டு அவர் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இந்த ஸ்லோ ட்ராக்ஸ்ல சர்வைவ் ஆவாரா தெரியாது. அசாம் கான் ஒரு எக்ஸ்ட்ரானரி டேலண்ட், பட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைங் இஸ் பொட்டன்ஷியல். அன்பார்ச்சுனேட்லி அசாம் கான் இஸ் அ மேட்ச் வின்னர். அதுல அந்த டேலண்ட் நீங்க குறைய சொல்ல முடியாது. 6th வந்து உங்களுக்கு சித்தப்பா சாச்சா இஃப்திகார் அஹமத். He has been in prime form. He has always been someone who has been lifting his team from difficult situations. Shadab Khan, even with the bat, even with the ball, is not the same Shadab Khan. And the Shadab Khan ஓட spark unfortunately போயிடுச்சு. Number 8 பாத்தீங்கன்னா இமாத் வாசிம், such a top class cricketer. He can also bat and a top all-rounder. And then the 3 real thunderbolts, that is Shaheen Afridi, நசீம் ஷா அண்ட் முகமது அமீர். இது வந்து ஒரு த்ரெட்டனிங் ஃபாஸ்ட் bowling லைனப். அது ஒன்னே ஒன்னு கொஸ்டின் என்னன்னா, இட் இஸ் கோயிங் டு ஹாரிஸ் ராஃப் ஆட மாட்டாரா? ஹாரிஸ் ராஃப் ஆர் நசீம் ஷா. அந்த ஒரே ஒரு கொஸ்டின். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி போவேன்னா, ஐ வில் கோ வித் நசீம் ஷா. பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹாரிஸ் ராஃபை தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃபாஸ்ட் bowling ரிசர்வ் இஸ் அபாஸ் அஃப்ரிடி, வெரி டேலண்டட், பட் ஐ டோன்ட் see him playing. உஸ்மான் கான் இஸ் அப்ரார் ஆட மாட்டாரா? அவரு நல்லா போடுவாரு. அப்ரார் ஆடணும்னா ஷாதாப் கான் வெளியில போனோம். ஷாதாப் கான் வெளியில போனா அவங்க பேட்டிங்ல கொஞ்சம் அடி வாங்கும்ன்றதுனால
ஐ சி ஷாதாப் கான் ஸ்டார்டிங் ஒரு 2 மேட்ச் அடி வாங்கினார்னா தே வில் ஷூர்லி பிரிங் இன் அப்ரார் அஹமது. இன்னொரு பேக்கப் பாத்தீங்கன்னா உஸ்மான் கான், இஸ் அ விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஹூ பேட்ஸ் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர். But Azam Khan will start. If Azam Khan didn't do well, I'm sure that Usman Khan will play. So இப்போ இவங்க வந்து இந்த டாப் 6 overs, the 45 for 1, no team has got a better combination than them. India, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து ரிஸ்வான் அண்ட் பாபர், ஈவன் தோ சயீம் அய்யூப் ஸ்பிளாஷ்ன்றதுனால அது டிக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 11 to 20 மொமெண்டம் பாத்தீங்கன்னா ஃபக்கர் இன் இஸ் நியூ ரோல், பட் he can be destructive. அசாம் கான் பாகிஸ்தானுக்கு அடிக்கல, நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க. கேன் he prove his talent here in the big stage தெரியாது. இந்த வாட்டி அடிப்பாரு பாருங்க. இல்லன்னா என்ன சார் நீங்க, நான் கயானாக்கு தேடி தேடி பார்படாஸ் ராய்ஸ்ல இருந்து அவர் புடுங்கி எங்க டீமுக்கு சைன் பண்ண வச்சா ரீடைன்ட் him again. அசாம் கான் அடிப்பாரு பீடா, அதுதான் சொல்றேன். நீங்க செலக்ட் பண்ண அசாம் கான் அடிப்பாரு இந்த வாட்டி. எனக்கு அதுதான் நான் மெசேஜும் பண்ண, அப்பா கொஞ்சம் பொறுமையா வந்து இதுவா ஆடு அப்படின்னு ரிப்ளை பண்ணுவார். சர்ஜி சிந்தாபி மத்கரோ தேக்கோ மேரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஏன்னா அவங்க அப்பாவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ், பெட்டா கிளேடியேட்டர்ஸ் கோச். நான் வந்து நம்புறேன், பட் he has to believe in himself. இஃப்திகார் அஹ்மத் has been doing well. ஷாதாப் கான் is not the same ஷாதாப் கான். இமாத் வாசிம் you can really put your money on. ஷஹீன் ஷா அஃப்ரிதி can also hit a few sixes போது இவங்க பேட்டிங் வந்துட்டு ஐ won't see it a problem. அதே மாதிரி போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷஹீன் அஃப்ரிதி முகமது ஆமீர் மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேர் தட் கேன் டிஸ்டர்ப் எனி டாப் ஆர்டர் இன் தி வேர்ல்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நசீம் ஷா. முகமது அமீருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜமைக்கா தலவாஸ்க்கு ஆடி விக்கெட் நிறைய எடுத்தாரு ஐசிபிஎல்ல. ஒவ்வொரு வருஷமும் மினிமம் 18 விக்கெட், ஒவ்வொரு வருஷமும் மினிமம். அதுக்கப்புறம் யூ காட் சம்மன் லைக் நசீம் ஷான், இட் இஸ் கோயிங் டு பி ஹாஸ்டிலிட்டி இன் தி ஃபர்ஸ்ட் 6 overs. அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. எங்க இவங்க மாட்டுவாங்கன்னா, இப்ப அக்கீல் ஹுசேனுக்கு சொன்னதே தான் இமாத் வாசிமுக்கு சொல்றேன். Imad Wasim is extraordinary when he has the new ball in his hands. You see his economy, how much it dips when he bowls in the middle overs and death overs compared to power play, because of the slider becomes ineffective when the ball becomes old and softer. Imad Wasim is going to be a totally different bowler if he bowls from 7th over. When you have Naseem Shah, when you have Mohammad Amir, when you have Shaheen Shah Afridi, there is a chance that Imad Wasim is only going to bowl after 7 overs. He will not be effective. அதுக்கப்புறம் ஷாதாப் கான் has been having a nightmare, honestly speaking. செம்மடி வாங்குறாரு, 4 ஓவர்ல 50 ரன் 45 ரன் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாருங்க போது, ஒருவேளை பவர் பிளேல இவங்க விக்கெட் எடுக்கல அப்படின்னா ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் பேர் இருக்கிற டீமோட ஆடுறாங்க, இல்லைன்னா ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமோட ஹெட் டேவிட் வார்னர், இந்த மாதிரி மிச்சேல் மார்ஷ், இந்த மாதிரி ஒரு டீமோட ஒரு 2 போலருக்கு வேலை சரியா ஒரு 6 ஓவர்ல ஒரு 61 for 1 வந்துருச்சு, இன்னும் கட்டிடுவாங்க இவங்களுக்கு. இன்னொன்னு சொல்றேன், 180 வந்ததுன்னா திஸ் டீம் can't chase, even though they got batting until number 8. Even Afridi can bat, which I just told you. 180 வந்ததுன்னா இவங்க சேஸ் பண்ண முடியாதுன்றதுனால இவங்களோட ஒரே பிரச்சனை பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணியே ஆகணும். ஸோ பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணலைன்னா இவங்க பயங்கரமா கஷ்டப்படுவாங்கன்றதுனால இவங்களும் ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ ஃபீலிங் தே வில் ஆல்சோ எண்ட் அப் வித் சூப்பர் எயிட்ஸ் அண்ட் வில் நாட் ப்ராக்ரஸ் டு தி செமிஃபைனல்ஸ் நான் நினைக்கிறேன். நீங்க இப்ப மார்க் ஆண்டனி இல்ல, இந்த தடவை பாஷா இல்ல மார்க் ஆண்டனி தான்றீங்களா? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட், இது போலிங் கொஞ்சம் பவர் பிளேல இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க, ஐ டோன்ட் see them progressing-ங்களா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? நீங்க சொல்றது கரெக்ட் தான் பீடா, எல்லா பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். பாகிஸ்தான் ஐ ஃபீல் வெரி டிஃபிகல்ட், அவங்களும் வந்து ப்ராக்ரஸ் பண்றது சூப்பர் எயிட் தாண்டி. ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட்ல நியூசிலாண்டும் பாகிஸ்தானும் ஒத்துக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் ஐ திங்க் மைட் கோ பியாண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஸோ இந்த 3 டீமை பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். ஹவு தே வில் கோ வித் காம்பினேஷன்ஸ், எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க எல்லாமே சொன்னீங்க. ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்ப ஃபைனல் தாட் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை கேட்கிறேன். நான் 6 டீமை நாம அனலைஸ் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ். ஒரு டீமே இந்தியா வந்து நான் செமிஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஈவன் தோ இட் won't be easy, but I still feel India will get through. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதாவது இந்தியன் ஃபேன் அப்படிங்கிற முறையில நான் ஒத்துக்கிறேன்.
இந்த இந்த சேனல் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நான் வந்து எப்படி இல்ல சொல்றேன்னா, எனக்கு ஷுவரா தெரியல பீடா. இப்ப ஆஸ்திரேலியா அந்த சைடு ஆஸ்திரேலியா போயிருவாங்க. இந்தியா பார் ஸ்ரீலங்கா அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து ஐ மைட் பி ராங், ஐ மைட் பி ஃபார் ஆஃப், பட் given the conditions, given their performance, given the squad they assembled, பாஸ்ட் கரீபியன்ல அந்த வேர்ல்ட் கப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா பிளஸ் இந்தியா பார் ஸ்ரீலங்கா அப்படின்னு நான் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல வந்து நான் தேச துரோகி ஆக விரும்பல, இந்தியாவுக்கு சொம்பும் ஆக விரும்பல. பட் தென் எனக்கு தெரியல, உண்மையிலுமே சொல்ல தெரியல. அட் திஸ் பாயிண்ட் ஐ வாண்ட் இந்தியா டு குவாலிஃபை, அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர இவங்க ஷுவரா தோத்து வெளியே போயிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தே ஹேவ் த டீம் டு டூ, பட் வி வேர் நாட் ஷுர். ஸோ இந்தியா பார் ஸ்ரீலங்கா இந்த சைடு, ஆஸ்திரேலியா ஷுவரா போயிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம 6 இது பண்ணியிருக்கோம். நான் எட்ஜ் கொடுக்குறேன் அப்படின்னா டு கம் டு செமிஃபைனல்ஸ்னா பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் காம்பினேஷன் இட் இஸ் இந்தியா, இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க ஒரு 3 டீமை பிக் பண்ணுங்க. we will come back to one more. என்னோட லிஸ்ட்ல ஆஸ்திரேலியா இல்ல. என்னோட இந்த 3 அப்படின்னா இட் இஸ் இந்தியா, இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க உங்களோட 3 பிக் பண்ணுங்க. மீதி இது பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு டீம் அங்கேருந்தே வருமா, இல்ல ஆஸ்திரேலியாவை ஆட் பண்ணலாம், இல்ல நீங்க இந்தியாவை ஆட் பண்ணலாம். நான் 3 இல்ல டீம் இந்த சைடு நான் 3 சொன்ன மாதிரி அந்த சைடு 3, இது நான் சொல்றேன். இதோட வெஸ்ட் இண்டீஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ். இப்ப நீங்க இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியாவுக்கு பதிலா அந்த வெஸ்ட் சைடு இண்டீஸ் சொல்லியிருக்கீங்க. அதான் நான் சொல்றேனே, மீதி டீம்ஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஸ்டில் யூ ஃபீல் seeing the way we are analyzing the other teams, still you feel okay, India's balance is better than that, you can still add அப்படி India. கேக்குறீங்களா? அப்பனா நான் இப்போதைக்கு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ். சவுத் ஆப்பிரிக்கா விட்டுட்டீங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா அந்த குரூப்ல இன்னும் நம்ம அனலைஸும் பண்ணல. அந்த குரூப்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா போனா இவங்க வராது, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் ஒன்று அடிவாங்குமே. சவுத் ஆப்பிரிக்கா வந்துடும், சவுத் ஆப்பிரிக்கா வரும், கண்டிப்பா வரும். சவுத் நம்ம ஆப்பிரிக்கா பண்ணிட்டோம், நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் சவுத் ஆப்பிரிக்கா. ஆல்ரெடி ஆமா, சாரி அனலைஸ் சாரி. பண்ணிட்டோம். சவுத் ஆப்பிரிக்கா உறுதியா வருது பீடா, சவுத் ஆப்பிரிக்கா உறுதியா வருது. இங்கிலாந்து பார் வெஸ்ட் இண்டீஸ். இந்த சைடு வந்து ஆஸ்திரேலியா உறுதியா வருது, இந்தியா பார் ஸ்ரீலங்கா. இவ்வளவுதான் நான் சொல்றேன். ஸோ அப்போ என்னோட 3 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா so far we have analyzed will be இந்தியா, இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ உங்களோட இது என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ். இங்க அந்த சைடு பி பி நம்ம வி அசியூம் ஆல் டாப் 8 டீம்ஸ் ஒன்லி வில் கோ அப்படின்ற நம்ம அசம்ஷன்ல சொல்றோம். அப்படி பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா ஷுவரா போயிடும், இங்கிலாந்து ஆர் வெஸ்ட் இண்டீஸ் ஒன்று போகும். இந்த சைடு ஆஸ்திரேலியா ஷுவரா போயிடும், இந்தியா ஆர் ஸ்ரீலங்கா ஒன்று போகும். ஸ்ரீலங்கா என்ன நம்ம அனலைஸ் பண்ணல, நான் சொல்றேன். சரி, that is what all we have got. We have given our honest thoughts on which team will qualify based on the combination, based on the conditions. That is the honesty which ஆக்டோபஸ் என்ன சொல்றாரு, இந்தியா ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் என்ன சொல்றேன், இந்தியா will have a long run but they will make it. எனக்கு என்னமோ இங்கிலாந்து will get through, not much of a struggle தோடுது. சவுத் ஆப்பிரிக்கா will also ஃபைட் பண்ணி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட இதுல இன்னொரு ஸ்பாட் யார் போவாங்க அப்படின்றது மீதி நிறைய டீம்ஸ் will come up with our next episode to see whether any other teams left out which you have not analyzed till now has a chance to get in, or the teams which you have already analyzed we feel that has got edge more than the teams left out. We will come back and entertain you for next set of teams who has got a chance to get into the top 4. Until then we come back. Thanks a lot and bye bye.